அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை பற்றி ஒரு அழகான ஹதீஸ் அவர்கள் கூறினார்கள். கூறும் பொழுது, இந்த காலகட்டத்தில் அந்த ஹதீஸை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் நம்மளை விட சிறந்த நற்குணத்தில் உள்ளவர்கள் எவரும் இல்லை. கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும், ஆனால் அதை செயலாற்றிவிட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றிய அந்த பாக்கியமும் நமக்கு கிடைத்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில் மன் கதஅட, உன்னை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து வாழ். ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கு. வஅஃபு அம்மன் ஸலமக, உனக்கு யாராவது அநியாயம் செய்தால், அநீதி செய்தால் அவரே என்ன செஞ்சிரு, மன்னித்து விடு. வஹசின் இலா மன் அஸா இலைக்க, உனக்கு தீங்கு இழைத்தான் நீ நல்லது செய். என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் வாழ்ந்து காட்டி சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதை கற்றுக் கொடுத்து வாழ்ந்ததின் காரணமாக மரண தருவாயில கூட சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பரம்பரையா சண்டை வளர்த்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மரண தருவாயில என்ன செஞ்சாங்க, மரண தருவாயில இறந்து போகும்போது கூட தன்னுடைய சகோதரருக்கு உதவி செஞ்சாங்க. இதுதான் நற்குணம். நற்குணத்தை பற்றி சொல்லப்பட்ட முக்கியமான ஹதீஸில் இதுவும் ஒன்று.